மதியோட அப்பா அம்மாவும் மதிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போ, நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இங்கேயும் இருக்காத, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கு போ. மலரும் இந்த வீட்டில் தான் இருக்கா, ஆனால் மலருக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, மலர் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீயே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் சண்டை போடாத, எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசாத, மாமனார் மாமியார் ஏதாவது சொன்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அங்கே ஹாலில் பார்த்தா நம்ம தங்கராஜ் மாப்பிள்ளை உட்காந்துருக்காரு. பேர் தான் தங்கராஜ், ஆனால் தகர டப்பா. மதியோட அப்பா வெளியே வந்து, என் பொண்ணுக்கு நான் புத்திமதி சொல்லிட்டேன், இனி அவள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு சொல்ல, அவங்க மாமியார் எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சாரி கேட்குறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா வந்து சாரி கேட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதை பார்க்கும்போது மதிக்கு சமக்கும் வருது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. தங்கராஜ் மாப்பிள்ளை மதியை கூப்பிட்டு, மதி நான் அவன் அண்ணன் மாதிரின்னு சொல்லி சில பல அட்வைஸை போடுறாரு. மாப்பிள்ளை ஏற்கனவே உங்களை போயான்னு சொன்னவ கோவத்தில் வேற இருக்கா, தேவையெல்லாம் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்காதீங்க. நல்ல வேலையை மாப்பிள்ளை கிரேட் எஸ்கேப் ஆகிட்டார். ஒரு கால் வந்து, இல்லாட்டி இன்றைக்கும் மதிக்கிட்ட செம்மையாக வாங்கி கட்டியிருப்பார். சுரேஷ் மதிக்கிட்ட வந்து, நீ அம்மா அப்பா கிட்ட சாரி கேட்கணும் சொல்ல. மதிக்கு பயங்கர கோவம் வருது. நான் எதுக்கு சாரி கேட்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன், அந்த டீ குடிச்ச டம்ளரை நீங்களே எடுத்து வச்சுங்களா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது, எல்லா பிரச்சனையும் காரணமே நீங்கள் தான், முதல்ல உங்கள் அம்மாவை என்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்கள், நான் அவங்ககிட்ட சாரி கேட்குறேன். இப்படி சொன்னதும் மாமியாருக்கு பயங்கர கோவம் வந்து சந்திரமுகியாக மாறிட்டாங்க. என்னது, நான் உங்ககிட்ட சாரி கேட்கணுமா, அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்ல, பக்கத்தில் சும்மா நின்றுட்டு இருந்த மலர் சும்மா இல்லாமல் மதிக்கிட்ட வந்து, மதி நீ சாரி கேட்டுரு, தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனை பெருசாகிட்டே போகுது, தேவையில்லாமல் உங்கள் அப்பா அம்மா வேற கூப்பிட்டாங்க, நீ ஒரு சின்ன சாரி தானே கேட்டா அப்படின்னு சொல்ல, வந்ததே கோவம் மதிக்கு. உங்களை மாதிரி என்னால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்ல, மலருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அதை பார்க்கும்போது நம்மளும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருந்தால் நமக்கும் மலர் நிலமை தான். மதிய அளவுக்கு நம்ம தைரியமாக இல்லைனாலும் மலர் அளவுக்கு நம்ம கண்டிப்பாக இருக்கவே கூடாது. மதி சாரி கேட்காதனால சுரேஷ்க்கு பயங்கர கோவம் வந்து, நீ ஒன்று இந்த வீட்டில் இருக்க தேவையில்ல, வெளில போன்னு சொல்ல, மதி வெளியே போய் உட்காந்துக்கிறாங்க.